வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்விஃப்ட் பிளண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பிளண்ட் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே வீடியோஸில் பார்த்துருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இங்கே ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஸ்வீப் கமாண்டை மீன் பண்ணுது. ஸோ ஸ்வீப்பும் பிளண்டும் மிங்கிளான மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நம்ம மெட்டல் ஆடிங் ரிமூவிங் பர்பஸுக்கு பயன்படுத்தக்கூடிய டூல் தான் வந்துட்டு ஸ்விஃப்ட் பிளண்ட் அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், இப்போ பிளண்ட் அப்படின்னா முன்னாடி ஒரு செக்ஷன் இருக்கும், அங்கேருந்து பேக் சைட்லேயோ ஃப்ரண்ட் சைட்லேயோ ஆப்செட் பண்ணி இன்னொரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுவோம், அங்கே ஒரு மெட்டல் ஆட் ஆகும், அதுலேருந்து முன்னாடி இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தான் போயிட்டுருக்கும் பிளண்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்வீப் அப்படிங்கிறது இது மாதிரி நம்ம ஒரு ட்ரெஜெக்ட்ரி ட்ரா பண்ணிடுவோம். அந்த ட்ரெஜெக்ட்ரியில் ஒரு இடத்துல ஒரே ஒரு செக்ஷன் ட்ரா பண்ணுவோம். அந்த ஒரு செக்ஷன் இந்த ட்ரெஜெக்ட்ரி ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டு நம்மளுக்கு வந்து மெட்டல் ஆட் ரிமூவ் கிடைக்கும். பட் இங்கே என்ன ஆக போகுது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் செக்ஷன் பட் ஸ்வீப் மூலமாக அந்த ஸ்வீப்போட பாத், அதாவது அந்த ட்ரெஜெக்ட்ரி மூலமாக ஃப்ளோ ஆக போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்விஃப்ட் பிளண்ட் அப்படிங்கிறது. ஸோ வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி அதை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ க்ரேயோ சாஃப்ட்வேரில் நான் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கெட்சு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். மேபி உங்களுக்கு இந்த ஸ்கெட்சு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் எப்படி நான் ட்ரா பண்ணேன் அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரெஜெக்ட்ரி மட்டும் நான் ட்ரா பண்ணிட்டேன். எது வழியாக எனக்கு அந்த மெட்டல் ஃப்ளோ ஆகணுமோ அந்த ட்ரெஜெக்ட்ரி மட்டும் நான் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாட்டத்தில் வந்து நான் இந்த ஸ்கெட்சை நான் ட்ரா பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ அடுத்தது இந்த பிளேனை ஆஃப் பண்ணியிருக்காங்க, விசிபிளாக நான் பிளேன் ஆன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இந்த பிளேன் ட்ரா பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணேன் இந்த டாப் பிளேன்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் ஆப்செட் பண்ணி அடுத்தது டைமென்ஷன் ஆப்செட் பண்ணி இந்த பிளேன் ட்ரா பண்ணேன். இந்த பிளேனை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அடுத்தது இந்த ஸ்கெட்சு ட்ரா பண்ணேங்க. பாருங்கள், இந்த பிளேனில் ஒரு ஸ்கெட்ச் இருக்குது, அந்த ஸ்கெட்சு ட்ரா பண்ணேன். அதுக்கு அடுத்தது மறுபடியும் இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு இன்னொரு பிளேன் ட்ரா பண்ணேன். இந்த பிளேனில் மறுபடியும் அந்த பிளேனை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணேன். இந்த ஸ்கெட்ச் இது. அடுத்தது லாஸ்ட்டு பிளேன், இந்த லாஸ்ட்டில் ட்ரா பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டில் ட்ரா பண்ண பிளேனு இந்த பிளேன். ஸோ இந்த பிளேனை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நான் பிளேன்ஸ் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்து நெட்லேருந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு ஃபைல் வாங்குறீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு ஃபைல் வச்சுருக்காங்க, அது வந்து அவங்க எப்படி ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு சிம்பிளஸ்ட் வே. ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் இந்த க்ரீன் கலரில் இந்த லைனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு டாப்பில் விட்டுருங்க. இதுதான் வந்து பிளாங்காக இருக்கக்கூடிய பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாடியூல் மட்டும் கீழே ட்ராக் பண்ணுங்கள், என்ன நடந்திருக்கு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லை இதுக்குமே உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெஃபினிஷன் போயிட்டு ஸ்கெட்ச் வியூ போங்க, இதோட என்டையர் டைமென்ஷன் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருக்கும் நீங்கள் வந்துட்டு அதோட வியூஸ், அதோட டைமென்ஷன்ஸ் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம க்ரேயோவில் ஒரு மாடியூல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன இப்போ ட்ரா பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் எது ட்ரா பண்ணாங்க, செகண்ட் எது ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த மாடல் ட்ரீ உதவியோடு நம்ம வந்துட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். வித் டைமென்ஷன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த பெயினெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ இந்த ஸ்விஃப்ட் பிளண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்விஃப்ட் பிளண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி எனக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டேஷ்போர்டில் எப்போ போல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு சாலிடு க்ரியேட் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அடுத்தது மெட்டல் ரிமூவிங், அடுத்து வந்து திக்னஸ். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இது இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இருக்குது, செக்ஷன், ட்ரெஜெக்ட்ரி, ஆப்ஷன், மல்டி பாடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ரெஃபரன்ஸ்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட் நான் இங்கே வந்து ட்ரெஜெக்ட்ரி சூஸ் பண்ணணும். ட்ரெஜெக்ட்ரி வந்து இதுதான் எனக்கு ட்ரெஜெக்ட்ரி, இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ட்ரெஜெக்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் செக்ஷனுக்கு வாங்க. செக்ஷனில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே. ஆல்ரெடி நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செலக்டட் செக்ஷன் அப்படிங்கிறது போய்க்கலாம். இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்கெட்சட் செக்ஷன் அப்படிங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து செலக்டட் செக்ஷன் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது இதில் பாருங்கள் 4 கார்னர், அதில் நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே கார்னர் மாற்றி போட்டிங்க அப்படின்னாலும் கரெக்டாக அந்த இடத்துல கார்னர் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ கார்னர் இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெர்டெக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வெர்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது, அதுவும் பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட்டு அகைன் நான் இன்செட் போகிறேன். இன்செட் போயிட்டு இப்போ ரெண்டாவது ஸ்கெட்சை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்கெட்சை சூஸ் பண்ணதையும் ரெண்டாவது ஸ்கெட்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேயே தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அழகாக வந்து இந்த மெட்டல் ஆட் ஆகிருச்சு. அகைன் நான் இன்செட் போகிறேன். இன்செட்டில் போயிட்டு மூணாவது ஸ்கெட்சை சூஸ் பண்ணுறேன். மூணாவது சூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு கரெக்டாக வரல. அப்போ இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டை மட்டும் நான் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல விடுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள். ஓகே, நான் இப்படி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்படி தான் நான் பார்த்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி வந்துருச்சு. ஸோ அடுத்தது ரெஃபரன்ஸில் போனீங்க. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு டேப்பராக இருக்குது, இது ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நார்மல் டு த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எதுக்காக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நம்ம பிளேன் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பிளேனுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த பிளேனுக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ட்ரெஜெக்ட்ரிக்காக. ஸோ நம்ம ஸ்வீப்லேயும் பிளண்ட்லையும் என்ன பார்த்தோமோ அந்த 2 ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறக்காக இது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன். ஓகே, நான் அகைன் ஆஃப் பண்ணிடுறேன். அகைன் நான் செக்ஷனில் போயிட்டு மறுபடியும் இன்செட்டில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் வந்துருச்சு. பட் இதுலேயும் நமக்கு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இல்லை. ஸோ சென்டர் பாயிண்ட் நம்ம ட்ராக் பண்ணி வைக்கலாம். ஓகே, ரொம்ப தப்பாக இருக்குது இந்த கார்னர். ஓகே, இந்த கார்னர் வச்சா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 வெர்டெக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு செக்ஷனில் எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் வெர்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் பாருங்கள் 5 ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு வெர்டெக்ஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ அது மாதிரி நீங்கள் வெர்டெக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அந்த ட்ரெஜெக்ட்ரி. ஓகே, இதில் உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் வரும்போது இது கீழே இருக்கிற என்டிட்டிஸ் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயே பாருங்கள் சர்ஃபேஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சர்ஃபேஸ் லேர்ன் பண்ணும்போது இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா எவ்வளோ அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ பாடி ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியும். ப்ரொஃபைல் இங்கே நேம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்ஃபேஸில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல் சர்ஃபேஸ் ஆயிரும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துடலாம். உங்களுக்கு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரி ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் டிசேபிள் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்கெட்சு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஹைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் வராது, கிளியராக தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்விஃப்ட் பிளெண்ட் அப்படிங்கிறது. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுக்கான டைமென்ஷன்ஸ், இதுக்கான ட்ராயிங்ஸ் நம்ம வந்து தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம புக்லெட்டில் தனியாக இருக்கும். நீங்கள் அங்கேருந்து எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நன்றி.